இங்கே தனுஷி போயிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். போயிட்டு வாங்கிட்டு இருக்கோம். சண்டே அதுவுமா. இது என்ன மீன்? அது விரால் மீன் பாருங்க. வாவ், இங்கே பாருங்க. விரால் மீன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆய போகிறாங்க. எவ்வளோ? ஐயோ, பாருங்க சூப்பராக பார்த்தீங்களா நம்ம மரத்து இளநீ. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இப்போ பாருங்கள் ஃபைனல் பண்ணிட்டாங்க. இப்போ நான் தான் பார்த்தீங்கன்னா விறகடுப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா எரிஞ்சிட்ருக்கு. லொக்கேஷன் பாருங்கள், நம்ம வீட்டு விறகடுப்பு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக தென்னை மரத்துக்கு அடியில் இருக்குது. மீன் வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து பிரியாணி வந்து சூப்பராக பாருங்கள். தம் வந்து உடச்சாச்சு. எப்போ வேஸ்ட் ஆகிடும்? ஒரு 50,000. அதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. நானும் தனுஷி மட்டும்தான் போகிறோம். தர்ஷனும் என் ஹஸ்பண்ட் நேற்றே ஊருக்கு போயிட்டாங்க. காலையில் கரெக்டாக ஒரு 10 மணி போல் இப்போ வந்து கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஃபுல் டே அம்மா வீட்டில் என்னெல்லாம் செய்கிறேன்னு இந்த விளாகில் தொடர்ந்து வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. போகலாமா? போகலாம். கேட்ட போய் ஓப்பன் பண்ணுங்க. என்னோட அவுட்ஃபிட் ப்ளூ அண்ட் ஒயிட். இப்போ வண்டி எடுக்க போகிறேன். வீட்டிலும் லாக் பண்ணியாச்சு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இருக்குது, போதும். குறுக்கு ரோடு நம்ம வந்து வந்திருக்கோம் பாருங்க. இங்கே தனுஷி போயிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். போயிட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட்டு போகலாமா? இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. அக்காவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்குறாங்க. இங்கே பாருங்க, அக்கா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க குலாப் ஜாமுன்னு. ஸ்பூன் கொடுப்பா. வரேன் எனக்கு. இரு உடைக்காமல் எடுக்கணும். நான் எடுக்கிறேன். காட்டுமா அப்படியே கீழே கம்மி பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. அம்மா வீட்டுக்கு வந்ததும் பாருங்க, இன்னைக்கு வந்து சண்டே அதுவுமா. இது என்ன மீன்? அது விரால் மீன் பாருங்க. வாவ், இங்கே பாருங்க. விரால் மீன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆய போகிறாங்க. எவ்வளோ? ஐயோ, போயிட்டே இருக்கு. எட்டா சாம்பிள் போட்டா பாருங்க, பாம்பு மாதிரி போகுது. ரித்திக் பாருங்க, இப்போ 2 வெரா மீனை வந்து கையில் அழகாக பிடிச்சி வச்சுருக்கான். எங்கள் அம்மா வந்து மீன் வந்து ஆஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளோம்மா மொத்தமாகவே? சரி, அங்கே வச்சு. ரேட் எவ்வளோ? 2 கிலோ. அப்பா வாங்கிட்டு வந்தாரு. விடு எடுத்து போடு. வாழை பிடிக்கூடாது. அதில் தலையை பிடிக்கணும். 500. சாம்பல் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பல் வச்சு இந்த மீனை வந்து உரிச்சிட்டு இருக்காங்க. சரி, நான் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மீன் கிடையாது. டாமி வந்து சாப்பிடாது. இது உள்ள பறிச்சு. இப்போ ஒரு மீனை பாருங்க, எப்படி வெரா மீன் வந்து ஆயிராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கையெல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாம்பல் வந்து தொட்டுக்கிறாங்க. நம்ம விறகடுப்புல யூஸ் பண்ற சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் தொட்டு அதுக்கப்புறம் கட் பண்றாங்க. குழகுழப்பா இருக்கும். சாம்பல் தொட்டா குழகுழப்பு இருக்காது. இப்போ பாருங்க, ரெக்கையெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற செதில்லாம் எப்படி செத்திக்கிறாங்க பாருங்க. இது வந்து அருவாமனையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. விடு தச்சு விடு. தலையும் வாழையும் வந்து குழம்பு வச்சுக்கிறது
நடுப்புற இருக்கிறத ஃப்ரை பண்ணிக்கிறதா? வறுக்கணும். அம்மா ஃப்ரை. வெறா மீன் இதை எங்கேயுமே அதிகமாக கிடைக்காது, கிராம் சைடு தானே கிடைக்கும். எங்கே பிடிச்சாங்க? கறிக்காரக்காரர் பிடிச்சிருக்காரு, எங்கே போட்டாருன்னு கேட்டாங்க. எங்கேயோ குட்டையில் வலை கட்டி பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து வெறா மீன் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய ஜிலேபி மீன். ஜிலேபி தண்ணியில போட்டா ஓடும் தானே. ஜிலேபி வந்து செத்துருச்சு. இதெல்லாம் என்ன சாகல, உயிரா இருக்கு. நம்ம தண்ணியில போட்டா துள்ளும் இல்ல? இது தண்ணியில போட்டாலே துள்ளிரும். தொடாத. அம்மா தண்ணியில போட்டு திரும்பி நான் போயிட்டு அங்கே போய் பிடிச்சி தூக்கிட்டு வரணும். அம்மா தண்ணியில இங்க பாருங்க, ஒரு மீனை எப்படி 3ஆ கட் பண்ணி போட்டிருக்காங்கண்ணா. ஜிலேபி உயிரில்ல ஒன்று போச்சு, எடுத்துட்டு வந்து போட்டோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெறா மீனும் ஜிலேபி மீனும். இந்த மீனை வந்து கட் பண்ணல, அப்படியே நீட்டாவே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பாருங்க எப்படி உயிரோட இருக்கு. அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இளநி வெட்டி குடிக்க போகிறோம். இங்கே நம்ம இளநி மரத்துலேயே பார்த்தீங்கன்னா இளநி வந்து இப்போ காலையில் வாங்க வச்சு அறுத்தீங்களா, அந்த வாங்க வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அறுத்துருக்காங்க. இங்கே ஒரு சைடில் அம்மா மீன் அஞ்சிட்ருக்காங்க. இப்போது இங்கே அக்கா ஆல்ரெடி பாதி இளநி வந்து வெட்டி குடிச்சிட்டாங்க. நம்ம ஆளுக்கு ஒரு இளநி வெட்டி குடிக்கலாமா? ஓகே, ஒரு 4 இளநி இருக்குது. அங்கே 2 வெறா மீன் கிடக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக பார்த்தீங்கன்னா வெட்ட போகிறேன். கத்தி வந்து சரியில்லை. நீ என்ன வாயை பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இது பிஞ்சு எட்டுக்கு பாருங்க, சூப்பராக பார்த்தீங்களா நம்ம மரத்து இளநி. பாதி மீன் கிட்டத்தட்ட வந்து ஆஞ்சாச்சு, இன்னும் பாதி மீன் இருக்குது. இதனா ஆயிரது ரொம்ப கஷ்டம், குழன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா சாம்பலை போட்டு தீத்தி, அதுக்கப்புறம் ரெக்கையெல்லாம் கட் பண்ணி செதிலெல்லாம் எடுத்துட்டு பாருங்க எப்படி கட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ கட் பண்ண மீன்லாம் பாருங்க, இப்போ வந்து அலசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து மசாலா போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீனாக அம்மா வந்து அலசிட்டு இருக்காங்க. பாருங்க, செதிலெலாம் எடுத்து சூப்பராக பார்த்தீங்கன்னா அலசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அங்கே மீன் வந்து அம்மா அலசிட்டு இருக்காங்க. 65 போடுறதுக்காக பாருங்க, காலையிலே சிக்கன் எடுத்துகிட்டு வந்து 65 மசாலா போட்டு இப்போ ஊற வச்சுருக்காங்க. எவ்வளோ சிக்கனு? 2 கிலோ. 2 கிலோ பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துருக்காங்க. அதில் 65 கிரேவி பிரியாணி 3 ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதில் செய்ய போகிறாங்க. இப்போது எலும்புலாம் தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. 65 போடுறதுக்காக சதை பகுதி இப்போ தனியாக மசாலா போட்டு இப்போ ஊறிட்டுருக்கு. இந்த 2 கிலோ கறியை வச்சு 65 தனியாக போட போகிறாங்க, கிரேவி தனியாக வைக்க போகிறாங்க, பிரியாணி செய்ய போகிறாங்க. ஸோ பார்க்கலாம். விரால் மீன் ஜிலேபி மீனும் இப்போ கட் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்து மசாலா போட்டிருக்காங்க அக்கா. என்னென்ன மசாலா போட்டிருக்கீங்க? ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கரம் மசாலா, பெப்பர் தூள், மிளகு சீரகத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், சரியா, லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு வித்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில். அந்த ஆயில் ஏன் ஊற்றுறேன்னா மசாலா பிரியாமல் இருக்கும், இந்த மீன்லேயே இருக்கும், அதனால். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நான் கருவேப்பிலை போட போகிறேன். இப்போ அக்கா சொன்ன மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீனில் வந்து ஆட் பண்ணி இப்போ இது ஒரு 1/2 hour எடுத்து மசாலாவை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம ஃபிஷ்ஷை போட்டு பரட்டி எடுக்கணும். நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். குவான்டிட்டி தெரியாமல் போயிடுமே ஃபிஷ் ஆட் பண்ணும்போது. கம்மியாக இருந்துச்சுன்னா இல்லை, நமக்கு திட்டம் தெரியும்ல, இவ்வளோ ஏதாவது 1 கிலோ ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ போடணும் அப்படின்றது. நான் போடும்போது எனக்கு மீன் மசாலா குறைஞ்ச மாதிரி சொல்கிறது, அதனாலே நம்ம வந்து சமையலில் பெரிய மாஸ்டர்லாம் கிடையாது. 1 kgக்கு எனக்கு திட்டம் தெரியும், அதனால நான் கரெக்டாக போட்டுக்கிட்டேன். அதோடைய மெஷர்மெண்ட்லாம் நான் இவ்வளோலாம் என்னால் சொல்ல தெரியாது, ஆனால் இவ்வளோக்கு நான் போட்டேன். இதோ இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்க, சூப்பராக பாருங்க. மசாலா போட்டு இப்போ ஊற வச்சாச்சு. ஜிலேபி மீன். கருவேப்பிலை கொடு சுவேதா. கருவேப்பிலை எடுப்பா. அடுத்து அங்கே என்ன அடுப்பில் வந்துட்டு இருக்கு? இது வந்து சிக்கன் கிரேவி பாருங்க. சிக்கன் வந்து கிரேவி நம்ம 65 போட போகிறோம், கிரேவி செய்ய போகிறோம், பிரியாணி செய்ய போகிறோம். அதில் வந்து இப்போ கிரேவிக்கு ஒரு சைடில் வந்துட்டு இருக்கு, 65க்கு ஒரு சைடில் வந்து ஊறிட்டு இருக்கு. இதை வந்து எடுத்து போட லாஸ்ட்டாக பாருங்க, கருவேப்பிலை வந்து இப்போ சேர்த்துருக்காங்க. இப்போ இதை ஃபுல்லாக வந்து ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட ஊற வைக்க போகிறாங்க. 1/2 லெமனும் இப்போ வந்து சேர்த்துக்கிறாங்க லாஸ்ட்டாக. பிரியாணி கூட்டி வைக்கும்போது இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னாடி மசாலா போட்டு ஊற வச்சுருக்காங்க சிக்கனை. அக்கா சிக்கன் கிரேவி செஞ்சுருக்காங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இப்போ பாருங்கள் ஃபைனல் பண்ணிட்டாங்க. சூப்பராக பாருங்கள் சிக்கன் கிரேவி. சமையல்மா
எண்ணெயே நான் ஊற்றல அதிகமாக. நீ என்ன சொன்ன? எண்ணெய் இல்லைன்னு சொன்னேன். பத்தியா இப்போ எவ்வளோ எண்ணெய் இருக்குது. சிக்கன் வந்து எண்ணெய் அதிகமாக பார்த்தீங்கன்னா விட்டுருக்கு. நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். சூப்பராக பாருங்கள் சிக்கன் கிரேவி ரெடி. சீடு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இப்போ நான் தான் பார்த்தீங்கன்னா விறகடுப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா எரிஞ்சிட்ருக்கு. லொக்கேஷன் பாருங்கள், நம்ம வீட்டு விறகடுப்பு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக தென்னை மரத்துக்கு அடியில் இருக்குது. பட்டு தேங்காய் வந்து ஸ்ட்ரைட்டாக விழுந்ததுன்னா நம்ம தலையில் தான் விழும், இல்லைன்னா வானலில் விழும். பட் இப்போது தேங்காய்லாம் எதுவும் கீழே விழுற மாதிரி நெத்தாக இல்லை இருக்குது. பாருங்கள் ஒரு நெத்து இருக்குது. ஸோ நெத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காற்றுல வந்து நம்ம தலையில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஈடு பாருங்கள், இப்போது 65 வந்து எடுத்தாச்சு. சூப்பராக பாருங்கள் முருகெலாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. அடுத்த ஈடு இப்போ அம்மா போட்டுட்ருக்காங்க. இங்கே அடுத்து இப்போ அக்கா வந்து பிரியாணி வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் பிரியாணி வெங்காயம் தக்காளி சிக்கன் மசாலாலாம் சேர்த்து இப்போ நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரிசி சேர்த்து இப்போ பிரியாணி வந்து செஞ்சுருவாங்க. அங்கே அம்மா ஒரு சைடில் 65 போட்டுட்ருக்காங்க. இங்கே கேஸ் அடுப்பில் அக்கா பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க. 65 எல்லோரும் இப்போ வந்து பசங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அம்மா வந்து அங்கே விறகடுப்பில் போட்டுட்ருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்கா? கட்டுறா 2 பல்லு 3 பல்ல காணும், மேலே 2 பல்ல காணும். கட்டு பார் சசி பாரு. தர்ஷனுக்கு 3 பல்லு இல்லை. ரித்திஷ் கீழே இன்னொன்று ஆடிட்டுருக்கு. லைனாக பார்த்தீங்கன்னா தர்ஷன் பல்லுலாம் ஒன்று ஒன்றா கீழே விழுந்துட்டுருக்கு. 65 இப்போ பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இப்போ வந்து மீன் வந்து தோசைக்கல்லில் இப்போ போட்டிருக்கேன். பாருங்கள் காலையில் வந்து ஜிலேபி விரல் மீன் வந்து கட் பண்ணியிருந்தோம். அது இப்போ மசாலா போட்டு வச்சுருந்தோம். இப்போது ஒரு ஈடாக பார்த்தீங்கன்னா இப்போ விறகடுப்பில் போட்டுட்ருக்கேன். 65 பசங்களாம் சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிறது இவ்வளோ தான். இப்போ அடுத்து மீன் வந்து இப்போ வறுக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபைனலாக பாருங்கள் மீன் வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து பிரியாணி வந்து சூப்பராக பாருங்கள் தம் வந்து உடச்சாச்சு. பிரியாணி வந்து அக்கா தான் செஞ்சுருந்தாங்க இன்றைக்கி. சிக்கன் பிரியாணி பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போது செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். நல்லா உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். கரெக்டாக ஒரு இப்போ 3 மணி போல் மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன லஞ்ச்? சிக்கன் பிரியாணி பாருங்க, சிக்கன் பிரியாணி, மீன் வறுவல். சொல்லு. அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கே, சிக்கன் 65 சொல்லலையே. சாப்பிடுங்க எல்லாரும். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். பசங்க எல்லாரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரிய வாழையில போட்டாச்சு. இதுலயே பாருங்க 5 பேருக்கு இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அதுவுமா இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் இதுதான். பாருங்க இன்னைக்கு சண்டே அதுவுமா அம்மா வீட்டுக்கு வந்து மீன் வறுவல், 65 பிரியாணி, தயிர் பச்சடி. இன்னைக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் போயிட்டுருக்கு. எப்படி இருக்குது டேஸ்ட்லாம்? சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் இப்போ வந்து சேர்த்து சாப்பிட போகிறோம். பாருங்க 65 மீன் வறுவல், சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. சாப்பிட்டு முடிச்சாச்சா? லன்ச்சு தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுருக்கேன். நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்க இவங்க இலையும் காலி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அதுவுமா பாப்பா நாங்கள் பசங்க எல்லோரும் வந்தோம். அப்பா அம்மா நான்வெஜ் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு நான்வெஜ் வாங்கிட்டாங்க. சிக்கன், ஃபிஷ் வித் இன்னும் ஒரு கறியும் எடுத்தாங்க. எல்லாமே சமைச்சு சாப்பிட்டாச்சு. அது அப்பா ஸ்பெஷல். ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம். நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா இந்த பக்கம் சிதம்பரம் போக போகிறேன். நான் விருதாச்சலம் போக போகிறேன். இன்னைக்கு சண்டே அதுவுமா ஃபேமிலியோட இன்னைக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்பா அம்மா கூட. பாப்பாவும் வந்துட்டா. ஜாலியாக செம்மையாக ஃபன் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு இன்னைய டே. ஸோ உங்களுக்கும் சண்டேல எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு போகிறதுக்காக இப்போ அம்மா என்னென்ன எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி இருக்குது. இதில் என்னம்மா இருக்குது? சிக்கன் கிரேவி. இது மீன் குழம்பு. அக்காவுக்கும் மீன் குழம்பு சிக்கன் கிரேவி, எனக்கும் மீன் குழம்பு சிக்கன் கிரேவி. அடுத்து இது வந்து பிரியாணி, வறுத்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். அடுத்து பாருங்கள் எலுமிச்சம்பழம் பாருங்கள் எவ்வளோ பழம்னு. ஸோ பசங்களுக்கு லஞ்ச் செய்கிறதுக்காக அம்மா வீட்டிலேருந்து எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே ஒரு பாக்ஸில் இருக்கு பாருங்க.
ஒரு பாத்திரத்தில் இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க, பையிலையும் கொஞ்சம் இருக்குது. அக்காவுக்கும் எனக்கும் இப்போ ஷேர் பண்ணி இது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். அம்மா இப்போ பால் பாருங்கள் கறந்து கொடுத்துருந்தாங்க, எடுத்தாச்சு. பாருங்கள் டிக்கியில் வந்து தேங்காய், பால், எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக வச்சாச்சு. அக்காவோட வண்டி ரெடி. ஸ்வேதா ரெடியா? ஃப்ரண்ட்டில் வந்து கறி குழம்புலாம் இங்கே வச்சுருக்கேன். என்னோடய வண்டி ரெடி, அக்கா வண்டி ரெடி. அம்மா அப்பாவும் இப்போ வந்து எங்களை கிளப்பி விட்றாங்க. சசிரா கிளம்பியா? கிளம்பியாச்சு. அவ்வளோதான் கிளம்பிடுச்சு. என் வண்டி ரெடியாக இருக்குது, அக்கா வண்டி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி சண்டே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோமே. போவா பாய் அக்கா கிளம்பிட்டாங்க. நீர் நம்ம போகலாம். ஊருக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இப்படி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இப்போ சிதம்பரம் கிளம்பிட்டோம். தர்ஷனம் கூட்டிகிட்டு தான் போகிறேன். 3 பேரும் இப்போ பொறுமையாக போக வேண்டியதான். கரெக்டாக டைம் வந்து ஒரு 6 மணி ஆகுது. வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 7 மணி ஆகிடும்ல. டயர்டாகிட்டிங்களா? பாருங்க பேசுங்க, எப்படி வந்து இப்போ எப்படி இருக்கேன். சரி ஓகே, நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம். இப்போது சேத்தா கூட்டு ரோடு வந்ததும் பாருங்கள், வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பின்னாடி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. புது டயர் பாருங்க, தகரம் ஏறி இருக்கு. எப்படா எப்போ புரியல, எப்போ வேஸ்ட் ஆகிடும்? ஒரு 50,000. அதுதான் வண்டி தள்ளி 50,000 ஊற்றுப்பா தள்ளுறாங்க. இன்னும் வேற எங்கே இருக்கா செக் பண்ணி பாருங்க. தண்ணி வச்சு much later. கரெக்டாக இப்போ ஒரு 7 மணி போல் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில இருந்து வண்டி எடுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. குறுக்குரோட தாண்டினதுமே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு அப்போவே தோணிடுச்சு, ஏன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது தெரியும் நம்ம வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. அப்புறம் நான் வண்டியை நிறுத்தி இறங்கி பார்க்கும்போது பின்னாடி வெளில காற்று இல்லை. அதுவும் பரவாயில்ல, குறுக்குரோட தாண்டினவே ஒரு 10 கடை தாண்டினதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் காற்று இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கேருந்து அப்புறம் வண்டியை தள்ளிக்கிட்டே பசங்களை கூட்டிகிட்டு கடைக்கு வந்து, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸு. ஒரு ஷாப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு. நமக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு வந்து வண்டி வந்து செக் பண்ணி ஒரு பஞ்சர் ஓட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அப்போவே பார்த்துருந்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய இரும்பு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஏறிடுச்சு. உடனே பஞ்சர் ஓட்டிட்டு அங்கேருந்து இப்போ கரெக்டாக ஒரு 7:15 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். பாய்.